வசதியை தேடி ஓடாதே, அது தொடும் வானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை அவரும் தொடுவதில்லை. வானத்தை நம்ம தொடவே முடியாது. அல்லேலூயா. பிசாசுடைய பெரிய வஞ்சனை என்னன்னா, உள்ள இன்னும் நிறைய ஆசை. பாருங்க, நம்மளோட பேசிக் நீட்ஸ், இந்த பூமியில நமக்கு பணம் தேவை இருக்கு. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கான எல்லா இடத்துலயும் பணம் என்னாகுது, உதவியா இருக்கு. வேதமே சொல்லுது பணம் என்னன்னா, பணம் நமக்கு தேவை. ஆனா பணம் முக்கியம்னு எடுத்துக்கணும். ரெண்டுக்கு என்ன இருக்கு? We need money, but money is not the only thing what we need. Hallelujah. பணம் நமக்கு தேவை இருக்கு, ஆனா பணம் தான் என்ன முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், பணம் செய்ய முடியாத அநேக காரியங்கள் உண்டு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. ஹalleluya. ஏற்கனவே சொன்னேன், நீங்க எவ்வளவு பெரிய 5 லட்சத்துக்கு கூட என்ன பண்ணலாம், வந்து காட்டு பெட் எல்லாம் வாங்கி 10 லட்சத்துக்கு கூட போக முடியும். ஆனா தூக்கத்தை ஆண்டவர் தான் அவ்வளவு காசு கொடுத்து என்ன பண்ண முடியும்? நீங்க கட்டில பெட் வாங்கலாம்னா தூக்கத்தை எப்படி வாங்குவீங்க? தூக்கத்தை யாரால கொடுக்க முடியும்? காசு கொடுத்து என்ன பண்ண முடியாது மேல. நீங்க வந்து பூமியில இருக்கிற எல்லா பெஸ்ட் ஃபுட்டை கொண்டு வந்து உங்க டைனிங் டேபிள் வைக்கலாம். நான் பசிய ஆண்டவர் தான். ஹalleluya. பசிய அப்போ விலை கொடுத்து வாங்க முடியாத நிறைய பொருட்கள் இந்த பூமியில இருக்குது. அதெல்லாம் ஏன் விலை கொடுத்து வாங்க முடியல? என்னன்னா இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா. ரட்சிப்பை யாரும் என்ன பண்ண முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. அது ஃப்ரீயா கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஃப்ரீயா கொடுத்ததுனால அது வந்து வேல்யூ இல்லாதன்றதுக்கு காரணம் இல்ல. ஃப்ரீயா கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு இந்த பூமியில எந்த ஒரு வேல்யூ நம்மளால கொடுக்க முடியாது. Hallelujah. Why salvation is free? Not just because it is not so much important or not valuable, because it cannot be paid. Hallelujah. ரட்சிப்புக்கு நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, விலை கொடுக்கவே முடியாது. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க?